நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்க நிக்கிற? இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்தா, கொஞ்ச நேரம் காத்து வாங்கினதும் அப்படியே தூங்கிட்டாங்க. உள்ள அவளை படுக்கவே, நிறைய வேலை இருக்குல்ல. எந்த வேலையும் செய்யலைனாலும் நல்லா வாழறதுக்கு என்கிட்ட கேஷ் இருக்கு. நம்ம எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தா அது தீர்ந்து போயிடும். அதை எப்ப எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு மட்டும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க சொல்லுங்க. நீ கேப்பனே எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லா கணக்கும் கரெக்டா எழுதி வச்சிருக்கேன் பாரு. இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போனீங்க, எத்தனை கிலோமீட்டர் பைக் ஓட்டுனீங்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். அது எது கேக்குற? எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும்ல. பஸ்ல போக வேண்டிய இடத்துக்கு பைக் தேவையில்லைல்ல. அனாவசியமா ₹1 கூட செலவு பண்ண நான் விட மாட்டேன். ஓ, உங்க வீட்டாளுங்க கொடுத்தாங்கன்றதுனால தான் இப்படி பேசுற? யாரு தந்தாலும் பணம் அதை பார்த்துதான் செலவு பண்ண முடியும். நான் அதை பார்த்து தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. நான் கொஞ்சம் கண்ணாசந்தா ஏதாவது ஒரு விஷயத்துல கொண்டு போய் பணத்தை செலவு பண்ணுவீங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வாங்கி வச்சிருக்கேன். இந்நேரம் இதெல்லாம் உங்க பேர்ல இருந்தா எப்போ பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்து தின்னிருப்பீங்க. நீ என்ன ஒரே அடியா மட்டன் தட்டி பேசாத. ரெசார்ட் வேலை முடியட்டும், பிசினஸ் எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். நிம்மதியா வாழ்ந்தா போதும். நம்ம கிட்ட பணம் இருக்குன்றது மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல எல்லா கணக்கும் இருக்குல்ல. நான் அப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன். ஓ, நீ பேசுறத பார்த்தா நான் தான் உனக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்கேன். யார் கையில பணம் இருக்கோ அவங்க சொல்றத கேட்டு நடக்கணும். அதான் புத்திசாலித்தனம். நான் எது செஞ்சாலும் உங்களோட நல்லதுக்கு தானே. புருஷனோட கண்ட்ரோல் எல்லாமே பொண்டாட்டி கையில தான் இருக்கணும். இல்லனா வீணா போயிடுவீங்க. இப்பெல்லாம் இவ ரொம்ப ஓவரா தான் பண்றா. உன் அம்மா எங்கம்மா? கடை வரைக்கும் போயிருக்காங்க. எப்ப வருவாங்க தெரியாது. இத நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, இத வச்சுக்கோ. வேண்டாம், இப்படிலாம் யாராவது ஏதாவது கொடுத்தா அம்மா வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஸ்கூல்ல டீச்சரும் சொல்லிருக்காங்க. நான் அந்த மாதிரி வேற ஆளா? உங்க சொந்தக்கார மாதிரி தானே. என் கையில இருந்து வாங்கினா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்தம்மா வச்சுக்க. அட, இது நல்லா இருக்கே. சாக்லேட் வாங்கிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லு. எனக்கு ஸ்கூலை பத்தி எல்லாம் சொல்லு. ஸ்கூல்ல எந்த விசேஷமும் இல்ல, சும்மா படிச்சுட்டு தான் இருப்போம். நான் வேணும்னா என் தம்பியை அனுப்பி வைக்கிறேன். அவன் நல்லா கதையா சொல்லுவான். டேய் வினு. வேணாம், கூப்பிடாத. அவன் பயங்கர டென்ஷன் பார்ட்டி. எனக்கு எல்லாத்தையும் நீ சொன்னா போதும். வா, அம்மா வர வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம். என் கையை விடுங்க. என்ன? என் கையை பிடிக்காதீங்க. உங்க அப்பா நல்லா இருக்காரம்மா? அத நீங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பா போறேன். நானும் சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுச்சு. இப்ப பெண் குழந்தைங்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமையை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? அது ரொம்ப நல்லது. நாடு முழுக்க இதே பிரச்சனை தான். இப்படி குழந்தைங்களை மிஸ்யூஸ் பண்றவன நிக்க வச்சு தலைய வெட்டணும்.
அந்த வெட்ட வேண்டிய தலையோட லிஸ்ட்டை தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். சரி நான் கிளம்புறேன். அட பிஸியா இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா பேசிட்டு இருப்போம். இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இதோ பாலசுதாவே வந்துட்டாங்களே. நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன். அதான் வாடகையை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்பதான் உன் பொண்ணு சொன்னா நீ மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன்னு. அதான் கிளம்பிட்டு இருந்தேன். கூடி சீக்கிரமே நான் கொடுத்துட்றேன். பரவாயில்ல. சித்தாரா, நீ இப்ப வந்த? நான் இப்பதான்க்கா வந்தேன். குழந்தைங்களை இப்படி தனியா விட்டுட்டு போகாதீங்கக்கா. வந்து போறதெல்லாம் எந்த மாதிரி மிருகம்னு யாருக்கு தெரியும்? யார் வந்தாலும் கதவை திறக்க கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்லம்மா. ஜன்னல் வழியா பார்த்தேன். நம்ம சுரேந்திரன் அங்கிள் தான் நின்னுட்டு இருந்தாரு. அதான் டோர் ஓபன் பண்ணேன். நீ உள்ள போமா. இந்தா இதே கொண்டு போய் உள்ளவே. இந்த சாக்லேட் யார் கொடுத்தா? அங்கிள் கொடுத்தாங்க. இது எனக்கு தேவையில்ல. சுரேந்திரனை வீட்டுக்கெல்லாம் வரவிடாதீங்கக்கா. இது அந்த ஆளுடைய வீடாச்சே. வாடகைக்கு தங்கும்போது இது உங்களோட வீடுக்கா. அந்த ஆளை பத்தி ரொம்ப மோசமான விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த ஆள் வீட்டுல வேலை பார்க்குற அக்காவோட குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு. அந்த சம்பவம் நடக்கும்போது நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு அவன் பணத்தை அள்ளி கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ணிட்டான். அவனை இந்த பக்கமே விடாதீங்கக்கா. நான் வரும்போது அவன் குழந்தையோட கையை பிடிச்சு பேசிட்டு இருந்தான். அவ சின்ன குழந்தை தானே. என்னை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவசர அவசரமா இங்கிருந்து போயிட்டான். இவனை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆளுங்களுக்கு ஒரு சாக்லேட்டும் ஒரு ஐஸ்கிரீமும் தான் செலவாகும். ஆனா அதனால பாதிக்கப்பட போறது நாமளா தான் இருப்போம். பூட்டி போட்டு பத்திரமா வைக்க வேண்டிய விஷயங்களை அப்படிதான் வைக்கணும். நம்ம கிட்ட ஆதரவும் அன்பும் காட்டுறவங்க எல்லாருமே நல்லவங்க தானே நம்ம நினைப்போம். அப்படி நினைச்சதுனால வந்து மிஸ்டேக் தான் இது. இனிமே நான் கவனமா இருக்கேன். நான் உங்களை டென்ஷன் ஆக்குறதுக்காக இதெல்லாம் சொல்லல. நம்ம கூட அன்பா பழகுறவங்க எல்லாரையும் நம்ம தப்பா பார்க்கணுன்ற அவசியமும் இல்ல. தங்கத்தை உரசி பார்க்கணும்னு சொல்ற மாதிரி நம்ம கூட பழகுறவங்களோட கேரக்டரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இவனெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும்க்கா. சரி, வினியோட கை சரியாயிடுச்சா? ஆமா, அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நீத்துவ கூட்டிகிட்டு அண்ணனும் அண்ணியும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் போர் அடிக்குதுன்னு தான் இங்க வந்தேன். நான் போய் வினுவை பார்த்துட்டு வரேன். என்ன விளையாட்டு வேணும் இதெல்லாம்? சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டேன். கைவலி கொஞ்சம் குறைஞ்சதும் நீ விளையாட ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல உள்ள போ. பாலு பாலு பேசாத. முடியாத கையோட நீ விளையாட போயிருக்க. இன்னொரு கையை அதே மாதிரி உடைச்சுக்கோ. ஸ்கூலுக்கு போனா மட்டும் உனக்கு கைவலி அதிகமாயிடும்ல? இப்ப வலிக்குதுமா. எனக்கு நல்லா புரியுதுடா. ஒழுங்கு மரியாதை நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடு. கை ரொம்ப பயங்கரமா வலிக்குதுமா. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஒழுங்கு மரியாதையா உள்ள போய் புக் எடுத்து வச்சு படிக்கிற வேலையை பாரு. நான் இதெல்லாம் பெருக்கிட்டு கிளீன் பண்ணிட்டு வரேன். பால கொடுங்க. இதை நான் உனக்கு தரமாட்டேன். அப்ப நான் இங்கதான் நிப்பேன். வேணு, என்ன டென்ஷன் பண்ணாத. மரியாதையா உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல, போடா உள்ள. வேணு, அங்க போய் இதை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நான் மட்டும் உள்ள வந்தேன்னா அவ்வளவுதான். உன்னை தொலைச்சிருவேன். தொலைச்சு வேணு, இப்ப நான் உள்ள வரணுமா?
மதியம் நீ சாப்பிட வருவேன்னு சொல்லியிருந்தனா உனக்காக நான் ஸ்பெஷலா செஞ்சிருப்பேன்ல. நான் இவ்வளவு சீக்கிரம் வரணும்னு நினைக்கவே இல்லை. மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அப்பா சாப்பிட வரலையா? ஓட்ஸ் தானே அவர் சாப்பிடுறதே, அதை நான் ஃபிளாஸ்க்ல போட்டு கொடுத்துருவேன். அது என்னடா அதிசயமா அப்பாவை பத்திலாம் விசாரிக்கிற? எப்பவும் உன் பொண்ணை பத்தி தானே யோசிப்ப. அவளை யாரும் சரியா கவனிக்கலன்னு அவ கம்ப்ளைண்ட் பண்ணதையும் பாத்தீங்கல்ல. அவ கம்ப்ளைண்ட்லாம் தீரும் நீ நினைக்காதடா. அப்படியே சொல்லலனா கூட அடுத்த நிமிஷமே இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருவா. கல்லூவோட ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க மிஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. எப்போ? அடுத்த 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஆமா, தோ நான் கிளம்பிட்டேன். என்னாச்சு சூரஜ்? நான் வந்து சொல்றேன். காலையிலே வரணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. டியூஷன் கரெக்டாக நடந்தாலும் டியூஷன் ஃபீஸ் தர விஷயத்தில் பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் லேட்டாக தான் கொடுக்குறாங்க. அதனால தான் வாடகை தர லேட் ஆகுது. ஐயோ ஐயோ, நான் வாடகை கேட்டே வரல. பாலசுதாவோட கஷ்ட நஷ்டம்லாம் எனக்கும் தெரியும்ல. எல்லாத்தையும் டியூஷன் ஃபீஸில் தானே சமாளிக்கணும். பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்கலான்னு இருக்கேன். பாலசுதா நினச்சா வேலை கிடைக்கிறது கஷ்டமாமா. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இப்போ 2 மாசம் வாடகை பெண்டிங் ஆயிடுச்சுல்ல. அதை பத்தி நான் ஒன்னும் கேட்கலையே. முன்னாடியெல்லாம் ஹரி வாடகை கொடுத்துட்டு இருக்கும் போது மாசம் மாசம் கரெக்டா 5ஆம் தேதி அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டுருவாரு. ஹரியனனுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சுல்ல. இனிமே அவங்களை தொந்தரவு பண்ணா சரியா இருக்காது. கரெக்டா சொன்னமா. ஜெயச்சந்திரன் இப்ப வர்றது இல்ல. 1 மாசம் வாடகை முழுசா தரத்துக்கு இல்ல, பாதி தரட்டுமா? உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ எனக்கு அதுவே போதும். உன்னோட பிரச்சனை எல்லாம் எனக்கும் தெரியும்ல. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நீங்க எதுக்காக டோரை க்ளோஸ் பண்ணீங்க? அதை திறந்து விடுங்க. யாராவது வந்து திடீர்னு எட்டி பார்க்க வேண்டாம் நினைச்சுதான் நான் க்ளோஸ் பண்ணேன். அந்த பணத்தை நீயே வச்சுக்கம்மா. வாழ்றதுக்காக நீ ரொம்ப போராடுறன்னு தெரியும். இனிமே நானும் உனக்கு உதவி பண்றேன். முதல் விஷயம் என்னன்னு சொல்லவா? இந்த வீட்டுக்கு நீ வாடகையை தர வேண்டாம். இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனா நீ இங்கேயே நிரந்தரமா தங்கிக்கலாம். கந்தர்வன் வந்து போற மாதிரி நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போவேன். மற்றபடி என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. என் புருஷன் கடந்த 6-7 வருஷமா ஜெயில தான் இருக்காரு. என் 2 குழந்தைங்களை வளர்க்க நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அப்படிதான் நீங்க என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதானே உண்மை? இப்போ போனீங்கன்னா இங்க இருந்து மரியாதையோட நீங்க வெளியில போகலாம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு வேற யாருக்கும் தெரிய வராது. இருந்தாலும் நான் ரொம்ப ஆசையோட வந்துட்டேன் பாலா. இவ்வளவு ஆஃபர் உனக்கு வேற எங்க கிடைக்கும்? அதுக்கு பதிலா உன்னால ஈஸியா செய்ய முடிஞ்ச விஷயத்த தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். வெளியே போடான்னு என் வாயால சொல்ல வைக்காம இங்க இருந்து கிளம்பு. அப்படி என்னால போக முடியாது. ஐயோ அப்பா. வேண்டாம், தள்ளி நில்லு. நீ என்ன காரியடா பண்ணிருக்க? உங்களை அவன் கொல்ல பார்த்தால. நீ முதல்ல உள்ள வா.
ஹலோ, என்ன எதுவும் கேள்வி கேட்காத. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வா. கொஞ்சம் கூட லேட் பண்ணிடாத. சீக்கிரமா. என்னாச்சுமா? விடுங்க. என்னாச்சு சூரஜ்? எதுக்கு உன்னை ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க? அவளுக்கு திடீர்னு தலை சுத்தல் வந்துருச்சா. இப்ப வர தலைவலி ஜுரத்தால உடனே கவனிக்கணும். கவனிக்காததான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. கவனிக்கணும். நீ எந்த பிரச்சனையும் இல்லாம தானே போன? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு திடீர்னு தலைவலின்னு சொல்லிருக்க. நான் சொன்னேனா? அப்பா தானே சொன்னாரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு தலைவலியெல்லாம் எதுவும் இல்ல சூரஜ். இவ அங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கா தானே? இவ ஸ்கூல்ல போய் அப்படி என்ன தானே பிரச்சனை பண்ணா? என்ன தாண்டா ஆச்சு? கல்யாணிக்கும் பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கும் சண்டை வந்துருச்சு. டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. கல்யாணி காம்பஸ் எடுத்து அந்த பொண்ணோட ஷோல்டர்லயே குத்திட்டா. இப்போ லாஸ்ட் வார்னிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இனிமே அவளால எதுவும் கம்ப்ளைண்ட் வந்தா டிசி கொடுத்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணா நம்மளால எப்படிடா நிம்மதியா இங்க வாழ முடியும்? என்ன பண்றத? கேட்குற பணத்தை கொடுத்துட்டு வேற ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் தான் நாம வாங்கி வைக்கணும். நீ உன் பொண்ணு பின்னாடி எத்தனை நாள் தான் இப்படியே சுத்துவ? அவ கேக்குறதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்துட்டே இருந்தனா அவளுக்கு இன்னும் திமிரு அதிகமா தானே போகும். இப்படியே போச்சுன்னா அவளை எந்த ஸ்கூல்ல யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. டீச்சரை தான் இங்க கூட்டிட்டு வந்து சொல்லி கொடுக்க வைக்க முடியும். ஆமா, அந்த அடிப்பட்ட பொண்ணு எப்படி இருக்கா சூரஜ்? அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். ஹாஸ்பிட்டல் செலவை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்படியே போனா இவ உன்னை ஒரு வழி பண்ணிடுவா. நான் ஒரு விஷயம் சொல்லவா? முடிஞ்ச அளவுக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா. அம்மா இருக்கிறாங்கன்ற நினைப்ப இவளுக்கு வந்தாலே இவ திருந்திடுவாப்பா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. அதை எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறியோ அதான் நல்லது. என்ன என்ன பிரச்சனை? உள்ள வா. உயிர் இருக்கு,
சீக்கிரமா இந்த ஆளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு டைம் இல்ல. முதல்ல இந்த ஆளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். எனக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. இதனால நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். உயிர் போறதுக்கு முன்னாடி நம்ம காப்பாத்தணும். நீ வெளியே போய் யாராவது கவனிக்கிறாங்களான்னு பாரு. சிவா, நானும் வரட்டுமா? பாலா, இந்த விஷயத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த ரிஸ்கை நானே ஏத்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இவனுக்கு ஏதாவது நடந்து போச்சுன்னா உன் வாழ்க்கையே அவ்வளவுதான். இங்க எப்படி ஒரு விஷயம் நடந்தது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கிட்டையும் இதை சொல்லக்கூடாதுன்னு வினுக்கிட்ட சொல்லி புரிய வை. இந்த விஷயத்தால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.